ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது எனவும் குற்றச்சாட்டு. அதிமுகவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தது தேமுதிக. ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறாது என்பதால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவிப்பு. குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் புதிய சட்ட திருத்தம் நிறைவேற்று. எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேறியது. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை. உரிய மதுரையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் போக்சோவில் கைது. மதுரை திடீர்நகர் காவல் நிலைய காவலர் ஜெயபாண்டியனை கைது செய்து போலீசார் விசாரணை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் நிறைவேற்றம். சரியான நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் ஒருமனதாக நிறைவேறியது. எல்லை மறுவரையறை தொடர்பான மக்களின் கருத்திற்கு 6 வாரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி விளக்கம். மக்களின் கருத்துக்கள் நிச்சயம் பரிசீலிக்கப்படும் எனவும் உறுதி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூடுதல் குழு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக பேசியதாக முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு அதிமுக எதிர்ப்பு. சுரங்கம் அமைந்தால் பதவியில் இருக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் உறுதி. இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தால் இந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்லலாம். பெஞ்சல் புயல் பேரிடர் நிதியாக 6000 கோடி கேட்டும் மத்திய அரசு வழங்கவில்லை. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியையும் விடுவிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நீட் விவகாரத்தில் மத்திய அரசை கையை காட்டி முதலமைச்சர் கையை விரித்து விட்டதாக இபிஎஸ் கடும் தாக்கு. திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் விமர்சனம். வருவாயை பெருக்கி மகளிர் உதவித்தொகை கொடுக்கவில்லை, கடன் வாங்கி கொடுக்கப்படுகிறது. கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை திமுக காப்பாற்ற நினைப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முக்கிய குற்றவாளி யாரோ இருப்பதால் யார் அந்த சார் என கேட்பது திமுகவுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் தருவதாகவும் பேச்சு.
மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தை ஸ்டாலின் பஸ் என மக்கள் பெயர் வைத்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். புதுமை பெண் திட்டம், ஊட்டச்சத்து திட்டம் குறித்தும் பேரவையில் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் இருக்கும் ஓட்டை உடைசல் பேருந்துகள் எல்லாம் ஸ்டாலின் பேருந்துகள்தான். விடியல் பயணம் குறித்த முதலமைச்சரின் கருத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. தமிழ்நாட்டில் 7வது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் சொன்னதுதான் உண்மை. அதிமுக முதலமைச்சர் தரப்பில் ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் அறிவிப்பு. அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வெளிவந்ததும் உண்மை அனைவருக்கும் தெரிய வரும். ஆதாரம் இல்லாமல் முதலமைச்சர் குற்றம் சாட்டுவதாகவும் இபிஎஸ் விளக்கம். நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என முதலமைச்சர் தெரிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல். நீட் ரத்து ரகசியம் தங்களுக்கு தெரியும் என பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்து. பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற கனவு ஈடேறாது எனவும் விஜய் காட்டும். வசனம் படிக்க தெரிந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கையை படிக்க தெரியவில்லை என விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. நீட் விவகாரத்தில் பிரதமரை பார்த்துதான் விஜய் கேள்வி கேட்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் தலைமையுடன் ஆலோசித்தே முடிவு செய்யப்பட்டது. திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கோவிந்தா கோவிந்தா முழக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிருப்தி. காங்கிரசுக்கு கோவிந்தா கோவிந்தா. வரும் 20ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. மதுரை அருப்புக்கோட்டையில் புதிய ரயில் பாதை அமைக்க திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பீகார் உயர்நீதிமன்றம் தடை விதித்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியது அப்பட்டமான பொய். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனர். பெரியாரை அம்பேத்கரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி பெரியாரை அவமதிப்பது ஏற்புடையதல்ல. இது தவறான அணுகுமுறை. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. உருவப்படத்தை அவமதித்து கோவை அன்னூரில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டம்.
சென்னையில் தனியார் நிறுவன ஊழியரை கடத்தி 20 லட்சம் பணம் பறித்த வழக்கு. எஸ்எஸ்ஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அடுத்த புழல் சிறையில் ஜெயிலர் மற்றும் துணை ஜெயிலர் மீது தாக்குதல். சோதனை செய்ய முயன்றபோது தீவிரவாத வழக்கில் கைதான பிலால் மாலிக் என்பவர் தாக்கியதில் சிறை அதிகாரிகள் காயம். மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 13ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரும் 14ஆம் தேதி கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். தமிழ்நாட்டில் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். மாநிலம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் பொங்கலிட்டு மாணவர்கள் உற்சாக நடனர். கேரள மாநில பத்தனம்திட்டாவில் தலித் சிறுமிக்கு 5 ஆண்டுகளாக 60 பேர் பாலியல் வன்கொடுமை. புகாரின் பேரில் 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 பேர் கைது. அசாம் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஒரே நாளில் 3வது தொழிலாளியின் உடல் மீட்பு. பலி எண்ணிக்கை 4ஆக அதிகரித்த நிலையில் ஐவரி நிலை என்ன என பல தரப்பினர் கேள்வி. உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் ரயில் நிலையத்தில் கட்டுமானம் இடிந்த விபத்து. 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக தகவல். சத்தீஸ்கரில் சுக்மா மாவட்ட எஸ்பி முன்னிலையில் 9 நக்சலைட்டுகள் சரணடைந்தவர்களுக்கு மொத்தம் 43 லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்பட்டது. ஜப்பானில் கடும் பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. யூனுமா நகரில் சாலை 30 சென்டிமீட்டர் அளவிற்கு தேங்கிய பனியை அகற்றும் பணி தீவிரம். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கி 20 பேர் பலி. ஏமன், லெபனானிலும் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுக்கடங்காமல் பற்றி எறிந்து வரும் காட்டுத்தீ. அணைக்கும் பணியில் போர் விமானங்கள், தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். உள்நாட்டுப் போர் காரணமாக மியான்மரின் ரக்கைனின் கிராமத்தில் வான்வழி தாக்குதல். ராணுவம் நடத்திய தாக்குதலில் 41 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா தகவல். அடிலைட் சர்வதேச டென்னிஸ் தொடர். முன்னணி வீராங்கனையான ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி மேடிசன் கீஸ் சாம்பியன்.